ஹாய் ஹலோ வணக்கம். இது பயங்கர பசி ஆசைப்பட்டதெல்லாம் ருசி. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே ஒரு பன்னீர் சில்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் சில்லி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கட் பண்ணி வச்ச பன்னீரை ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் சில்லி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லிஸ் போட்டுக்கலாம். டைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா சாட்டே ஆகிட்டுருக்கு. இப்போ டைஸ் பண்ண கேப்சிகம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன். போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வினிகர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்டேர் பண்ணுங்கள். நல்லா சாட்டே ஆன பிறகு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் போட்டுக்கலாம்.
ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.